அடுப்பில் சாப்பாடு அப்படியே இருக்குது. ஆனால் சாப்பிட ஒரு ஆள் கூட இல்லை. 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு ராத்திரியில் அங்கே என்னதான் நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். ராஜஸ்தான் பாலைவனத்தில் ஜெய்சல்மர் இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கிராமம்தான் குல்தாரா. இன்றைக்கி அங்கே போனால் இடிஞ்சு போன வீடுகள், பாலடைஞ்சு போன சுவர்கள் தான் மிச்சமாக இருக்கும். ஆனால் ஒரு காலத்தில் அங்கே சிரிப்பு சத்தமும் சந்தோஷமும் இருந்துச்சு. எல்லாம் மாறுறதுக்கு ஒரே ஒரு ராத்திரி போதுமென அந்த மக்களுக்கு தெரியல. சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி அது பாலிவால் பிராமணர்கள் வாழ்ந்த பூமி. அவங்க ரொம்ப புத்திசாலிங்க. விவசாயம், வணிகம்னு செல்வ செழிப்போடு வாழ்ந்தாங்க. அந்த ஊர் தலைவருக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு மேலே ஒரு கழுவோட பார்வை விழுந்துச்சு. அது அந்த ஊரோட திவான் மந்திரி சலீம் சிங். இவன் பேரசை பிடிச்சவன், பொண்ணுங்க மேலே மோகம் கொண்டவன். ஊர் தலைவரோட பொண்ணு மேலே ஆசைப்பட்டா சலீம் சிங். ஊர் மக்களுக்கு ஒரு செய்தி அனுப்பினான். நாளைக்கு விடியறதுக்குள்ளே அந்த பொண்ணு என் படைக்காருக்கு வரணும், இல்லைன்னா உங்கள் கிராமத்தையே என் படைங்க தரமட்டமாக்கிடுவாங்க, யாரையும் உயிரோட விட மாட்டாங்க அப்படி என்ன மிரட்டினான். அதை கேட்ட ஊர் மக்கள் நடுங்கி போயிட்டாங்க. தங்கள் வீட்டு பெண்ணை காவு கொடுக்கவும் முடியாது, அதே சமயம் சலீம் சிங்கோட பெரிய படையை எதிர்க்கவும் முடியாது. அப்போ தான் அந்த ஊர் மக்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாங்க. மானத்தை விட உயிர் பெரிதல்ல. அந்த ஒரு ராத்திரியில் குல்தாரா மக்கள், அதை சுற்றி இருந்த 83 கிராம மக்களை தங்கள் உடைமைகளை எடுத்துக்கிட்டு ஊரை காலி பண்ண முடிவெடுத்தாங்க. நடுராத்திரி நிலா வெளிச்சத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கையில் கிடைச்சது மட்டும் எடுத்துக்கிட்டு அமைதியான பாலைவனத்தை நோக்கி நடந்தாங்க. குழந்தைங்க அலற சத்தம் கூட வெளியே கேட்காத அளவுக்கு அமைதியாக போனாங்க. விடிஞ்சு பார்த்தா ஊர் வெடிச்சோடே கிடக்கு. அடுப்பில் சோறு அப்படியே இருந்துச்சு. ஆனால் ஆட்கள் மட்டும் இல்லை. அவங்க எங்கே போனாங்க, எப்படி போனாங்கன்னு யாருக்கும் தெரியலை. ஆனால் அவங்க போகிறப்ப சும்மா போகலை, ஒரு பயங்கரமான சாபத்தை விட்டுட்டு போனாங்க. நாங்கள் இழந்த இந்த பூமியில் இனிமே வேறு யாரும் வாழ முடியாது. அப்படி மீறி வாழ்ந்தால் அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சபிச்சிட்டு அன்னைக்கு காலியான அந்த ஊர் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. ராத்திரி நேரத்தில் அங்கே வளையல் சத்தமும் அழுகுறலும் கேட்குறதுன்னு சொல்கிறாங்க. அரசாங்கமே சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் உள்ளே போக தடை விதிச்சிருக்கு. ஏன்னா குல்தாரா இன்னும் தூங்கலை. அது விட தெரியாத ஒரு மர்மம்.